இதே ஜாதி சிக்கல்களை 80களில் 90களில் பேசின இயக்குனர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்கிற உயர்ந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது இல்லை. அவங்களாம் கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, ஏன் இது வருது? ஏன்னா திரும்ப சாதியோட நுட்பமே அதுதான் நினைக்கிறேன். என்னோட 10 மார்க் அதிகமாக எடுத்துட்டான் அப்படிங்கிறத ஒரு ஸ்கூல் பையனை வெட்டுறாங்க. என்னை விட நல்லா கபடி ஆடிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் பையனை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, வெட்டுறாங்கிறது இதோட இன்னொரு வருஷம் தான் வச்சுக்கோங்களேன். ரஞ்சித் சாரோட மாரி சாரோட படங்கள் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். நிறைய பேர் அங்கே சொன்னாங்க, நம்ம விஜய் டிவியில் அவங்க பேர் போட முடியாதுங்கிறதுனால அதை அவங்க கட் பண்ண வச்சுங்களேன். திரும்ப திரும்ப அது அவங்க 2 பேர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திய ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருந்த விஷயங்கள்னு. ஏன் சாதி படம், சாதி சம்மந்தப்பட்ட படங்கள் வந்துட்டே இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம காதல் சம்மந்தப்பட்ட காதல் படங்களை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்பா மகன் உறவு சம்மந்தப்பட்ட, குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். வன்முறை படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு, அது போல தான் சாதியும் ஒரு நாள் காலை எந்திரிச்சிருந்து தூங்குற வரைக்கும் நம்ம கூட வந்து அந்த சாதி நம்ம கூட பயணம். அப்போ அதையும் நம்ம சினிமாவில் பேசித்தான் ஆகணுங்கிற வெளிப்பாடு தான் வச்சு. அட்டகத்திலிருந்து மெட்ராஸ் போல ஒரு சினிமா இருக்குல்ல, அது ஒரு மாஸ்டர் பீஸ்னு வச்சுக்கோங்களேன். பரியரும் பெருமாளோ, வாழையோ, அது ஏற்படுத்துகிற இம்பாக்டா, அவங்க ஏற்படுத்துகிற இமேஜ் இருக்குல்ல, கர்ணன் வாளோட அந்த குதிரையில் ஏறி வர இமேஜுங்கிற இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு இமேஜ். அந்த பெரும் வெடிப்பு வந்து ஆர்ட்டாக தான் இங்கே நிகழ்ந்துருக்கு. நல்ல ஜாலியான ஹியூமர் படங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா பல நேரங்கள் நல்லா இருந்துச்சு, ஏன் ஓடல அப்படின்னு இன்னைக்கு சில விஷயம் படங்கள் யோசிச்சு பார்த்தா மக்களுக்கு அது மட்டும் போதுமானதா இருக்கிறது இல்லை. அவங்க வேற ஏதோ ஒன்று கேட்கறாங்க. அதுதான் தமிழ்நாடோட ஸ்பேஸ். உண்மையிலே கருத்து சினிமாலாம் சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே மக்கள் கருத்தை கேட்கறதுக்கு தயாரா இருக்கு. அதை நீ சரியான முறையில நல்ல சினிமாவா நல்ல கிராஃப்டோட சொன்னா தாராளமா அவங்க கேட்கறாங்க. தி ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தன் படத்தோட ஒளிப்பதிவாளர் சுஜித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். என்னன்னு தெரியல, நேற்று நீங்கள் நீயா நானா நிகழ்ச்சியில் பேசினதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொறி எங்கேயோ கிளம்புனா அது காட்டு தீ போல பரவும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இன்றைக்கி உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த சோஷியல் மீடியா சார்ந்து பார்க்கும்போது தெரியுது. எப்படி இருந்துச்சு நேற்று நீயா நானால? அரசியல் சார்ந்த படங்கள் வேணும்னு ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க, அது எதுக்குப்பா, ஜாலியான ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அந்த களம் எப்படி இருந்துச்சு முதல்ல அங்கே நீயா நானால? ஆமாம், இல்லை, கேள்வியாக தான். நம்ம அரசியல் சமூக படங்கள் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, அதுவாக ஜாலியான படங்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. பட் கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு 6 மணி நேரம் ஷூட் பண்ணி நம்ம அதோட ஒரு வருஷம் தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இந்த படம் நிகழ்ச்சி வந்து திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது திரும்பவும் ஜாலியான படங்கள் தான் வேணும் அப்படிங்கிறத விட குறிப்பாக ஜாதிய சிக்கல்களை பேசுகிற படங்கள், அதுவும் ரொம்ப குறிப்பாக ரஞ்சித் சாரோட மாரி சாரோட படங்கள் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். நிறைய பேர் அங்கே சொன்னாங்க, நம்ம விஜய் டிவியில் அவங்க பேர் போட முடியாதுங்கிறதுனால அதை அவங்க கட் பண்ண வச்சுங்களேன். திரும்ப திரும்ப அது அவங்க 2 பேர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திய ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருந்த விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை விட்டு ஒரு இடத்துல கோபிநாத்தே அவர் சொல்லுவார்ல இந்த இன்டர்வியூவில், நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல ஜாதியை தாண்டியே நீங்கள் வெளியே வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் பேசும்போதுமே இதே கதைகளை இப்போ அவங்க சொல்கிறது தான், ஜாதியை வச்சு படம் பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுல இதே ஜாதி சிக்கல்களை 80களில் 90களில் பல காலகட்டங்களில் பேசின இயக்குனர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு உயர்ந்த சாதியை சேர்ந்தவர்களா, இவங்க சொல்கிறாங்க புலங்குற சாதியில் இப்போ இருக்கிறவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது இல்லை. இன்னொன்று, எல்லா சாதிகள்லையுமே அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அது எல்லா துறைகள்லையுமே இருக்காங்க. ஆனால் சில சமூகங்களுக்கு அந்த வாய்ப்புகள் காலங்காலமாக மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஒரு முதல் குரல் வரும்போது, அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்டதுல அந்த குரல் வரும்போது ரொம்ப வீரியமிக்க குரலாக இருக்கும். அதோட இம்பாக்ட் தான் நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ். எத்தனை வருஷம் அது? ஆமாம், அதோட வீரியம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அதோட இம்பாக்ட் தான் வந்து இந்த 10 வருஷத்தில் நம்ம பார்க்க வச்சுங்களேன். அது வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஆர்ட் ஃபார்மாக அது மாறி இருக்குது. அது வந்து அட்டகத்திலிருந்து மெட்ராஸ் போல ஒரு சினிமா இருக்குல்ல, அதுவுமே ஒரு மாஸ்டர் பீஸ்னு வச்சுக்கோங்களேன். பரியரும் பெருமாளோ, வாழையோ, அது ஏற்படுத்துகிற இம்பாக்டா, அவங்க ஏற்படுத்துகிற இமேஜ் இருக்குல்ல, கர்ணன் வாளோட அந்த குதிரையில் ஏறி வர இமேஜுங்கிற இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு இமேஜ். ஸோ அந்த பெரும் வெடிப்பு வந்து ஆர்ட்டாக தான் இங்கே நிகழ்ந்துருக்கு. ஸோ காலங்காலமாக கருத்துக்கள் சொல்லப்படுறது, ஆனால் என்றைக்குமே அது வந்து ஒரு கிராஃப்டாக ஆர்ட்டாக அது நிற்கும் போது தான் மக்கள் மனசில் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. அது மக்கள் மனசில் மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது. அது வந்து உண்மையிலுமே
அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி வேலை செய்கிறாங்க, அது மக்கள் மனதில் ஒரு உரையாடலை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுது. அது வந்து இன்னைக்கு பல பேரை பதட்டம் கொள்ள வைக்குதுன்னு. இல்ல அதான் கரெக்ட். பரியேறும் பெருமாள்ல வந்து கிளைமேக்ஸ்ல அவரை பார்த்து அவர் அங்கேருந்து விட்டுட்டு போறத வந்து ஏத்துக்கிறாங்க. வில்லனை வந்து ஹீரோ வந்து அந்த கண்ணாடியை மட்டும் உடைச்சு பார்த்துட்டு கோவமா பார்த்துட்டு அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணாம போறதை விட்டுட்டான். ஆனா கர்ணனோட அந்த இன்டர்வல் பிளாக்ல ஹீரோ பஸ் உடைக்கிற சீனை ஏத்துக்கவே முடியல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நீங்க சொல்றது இல்ல. இல்ல நான் ஏத்துக்க முடியல. அந்த வெகு மக்கள் அதை ஏத்துக்கல அப்படி ஏத்துக்கல. அந்த படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஆமா. சொல்ற கபாலில அவரு பேசுற விஷயங்களும், காலால அவரு பேசுற விஷயங்களும், உண்மையிலுமே திருப்பி அடிக்கிறங்கிற விஷயங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலுமே அதுல ஒரு நியாயம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லாம வந்து அந்த படங்கள் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடையுமா நீங்க சொல்லி மக்கள் அதை புறக்கணிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த வெற்றி தான் இன்னைக்கு வந்து பல பதட்டம் கொள்ள பல வைக்குது. பேருக்கு பதட்டமா இருக்கு அது. ஆமா. அதோட வெளிப்பாடு தான் அதுன்னு வச்சுக்கங்களேன். இதுல வேற என்ன மாதிரியான ஒரு நெருடல் இருக்குன்னு நேத்து ஒருத்தவங்க வந்து முக்கியமா சொல்லுங்க சார், எனக்கு வந்து அது ஏதோ ஒரு எனக்கு வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு லேடி பேசுனாங்க, அந்த சபையில பேசுனாங்க. அதுக்கான பதில்களும் நீங்க கொடுத்தீங்க. என்னதான் நெருடல் இருக்கு உங்களுக்கு? இல்ல அவங்க சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கிருந்து ஏன்னா எல்லாரும் ஒரு 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 சமமான ஒரு சமூகமா மாறணும் அப்படின்னா, இந்த குரலையும் கேட்கணும். மேல இருக்க முதல்ல அவங்க பிரிவிலேஜ விட்டு கொடுங்க. முதல்ல இங்க ஒரு தலித் இஷ்யூ நடக்குது அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு குரல் கொடுக்கணும்னு ஒண்ணு. முதல்ல அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த கிரீடம் இருக்குல்ல, இவங்க ஒண்ணு எதன் வழியும் அவர்கள் ஏர்ன் பண்ணி பெறாத சாதிங்கிற அந்த ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அவங்க முதல்ல கழட்டி வைக்கணும். அந்த பிரிவிலேஜ முதல்ல அவங்க கேள்வி கேட்கணும். செல்ஃப் பிரிவிலேஜ கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அதோட ஒரு வெளிப்பாடு தான். இப்போ அவங்க முதல்ல அவங்க கேள்வி ஆமா நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு தோன்றது இருக்குல்ல, அது முதல் படி. அது ரொம்ப நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்க. அந்த லேடி சொல்றது வெரி பாசிட்டிவ் நோட். முதல்ல ஒரு மனிதனுக்கும் மிருகத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்னா, மனிதன் குற்ற உணர்வு கொள்வான். மிருகம் குற்ற உணர்வு கொள்ளாதுங்க. கொள்ளாது. அவன் தவறு பண்ணதான் உணர்வான். தவற திரும்பி செஞ்சுக்குவான். அதுதான் மனிதனுக்கும் மெஷினுக்கு இருக்கிற வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க குற்ற உணர்வு கொள்றாங்க. அவங்க வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறேன்னா, உண்மையில அதை அவங்க எப்படி கடத்துறதுன்னு தெரியல. இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போ எனக்கு 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 பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள பார்த்து. அ அதை தான் நம்ம ஆர்ட் ஃபார்மா நம்ம மாத்துறோம். அவங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கும்போது, அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஒண்ணு செஞ்சுட்டு தான் நினைக்கிறாங்க. திரும்பவும் பல நேரங்கள்ல சாதி வந்து ஓகே நான் அதை பண்ணிட்டேன், அது அழிஞ்சிரும். இப்போ சொல்லுவாங்கல்ல சர்டிஃபிகேட்லேருந்து பேர் எடுத்துட்டா அது வந்து அழிஞ்சிரும். அது ஒரு நாள் நடக்கல. ஏன்னா, அது 2000 வருஷமா இங்க பல ஃபார்ம்ஸ்ல அது வந்து நம்ம கிட்ட ஒரு மாரி ரத்தத்திலேயே ஊறிருக்கு. உண்மையிலுமே திரும்ப அவங்க கேட்கல ஒரு எனக்கு விஷயம் தோணுது. இப்போ வந்து ஏன் சாதி படம், சாதி சம்மந்தப்பட்ட படங்கள் வந்துட்டே இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம திரும்ப சலிப்பா இருக்குங்கிறாங்கல்ல, நம்ம காதல் சம்மந்தப்பட்ட காதல் படங்கள திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்பா மகன் உறவு சம்மந்தப்பட்ட, குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வன்முறை படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு அதுபோல தான் சாதியும் ஒரு நாள் காலையில எந்திரிச்சிருந்து தூங்குற வரைக்கும் நம்ம கூட வந்து அந்த சாதி நம்ம கூட பயணம் பண்ணுது. அப்ப அதையும் நம்ம சினிமாவுல பேசி தான் ஆகணுங்கிற வெளிப்பாடு தான் வச்சுக்கங்களேன். ஸோ அவங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கும்போது, அது உடனே நடந்துரணும். நான் மாறிட்டேன், ஆனா மாற மாட்டேங்குதே அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆனா அது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். அத நீங்க உங்க வாழ்க்கையில அத நீங்க கடைபிடிக்கணும். அது அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்ப நாளைக்கு அவங்க குழந்தையோ இன்னும் வரும்போது, திரும்பவும் அது சாதி எங்கெல்லாம் வளருதுங்கிறது இல்ல. சாதி சடங்குகள் மூலியமா வளருது. அது குடும்ப அமைப்புக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம அத ஜெனரேஷன்னா கடத்தி தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். அப்போ அத நம்ம அது இன்னும் சாதி ஒழியறதுக்கு இன்னும் 500 வருடங்கள் ஆகும்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த மிகப்பெரிய வரலாற்றுல ஒரு பார்ட். ஸோ நம்மளோட பங்க நம்ம சிறப்பா நம்ம இருந்த காலம் வரைக்கும் நம்ம ஆற்றுறோமா? நம்ம ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டோம்னா, இல்ல நம்ம அது சரின்னு நம்ம கொள்கை, அரசியல் அதெல்லாம் இல்லங்க. நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. இது எங்க அப்பா சின்ன வயசுல பாடிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல மனசாட்சி விரோதமா நமக்கு தோணுது. அது தப்பா இருக்கே. ஆ அவன் கஷ்டப்படுறான்ல, இல்ல கஷ்டப்படுத்துறோம். அப்படிங்கும்போது அந்த சரி, தவறு தான். அப்போ தவறுன்னு தோணுனா அதுக்கு நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணணும். அந்த மனசாட்சிக்கு அத நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற ஒண்ணா மாறிருவோம். அந்த அவங்க லேடிக்கு வந்து அது உண்மையிலுமே ஒரு பாசிட்டிவ் நோட். அது அவங்களுக்கு என்ன அத மடைமாற்றுறதுன்னு இங்க தெரியலங்க இருக்குல்ல. ஸோ அது அவங்க ஷி வில் ஃபைண்ட் அ வே. அவங்க ஏதோ ஒண்ணா அத வெளிப்படுத்துறாங்க. அத அவங்க பையங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. கண்டிப்பா. பார்க்குறவங்கலாம் சொல்லிக் குடுப்பாங்க. ஷி வில் ஃபைண்ட் அ வே. ஓகே. இன்னொருத்தர் உங்க பக்கம் இருந்தவர் சொன்னாரு. டைரக்டர்ன்னு நினைக்கிறேன். கௌதம் சம்திங் அவரோட பேரு. கௌதம் ராஜ் சார். கௌதம். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. தமிழ்நாடு இத பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஸ்பேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்ளோ பெரிய உரையாடல் இத பத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிறதே பெரிய விஷயமா அவர் சொன்னாரு. அதனால சார். இல்ல உண்மையிலுமே. ஏன்னா நான் காலேஜ் முடிச்ச டைம்ல இருந்து கிட்டத்தட்ட நான் டாக்குமெண்ட்ரீஸ் பண்றதுக்காக தமிழ் இந்தியா முழுக்க நெறைய இடங்களுக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நீ அங்கெல்லாம் போயிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் தமிழ்நாட்டோட அருமை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
நம்ம கேரளாவையும் ரொம்ப ப்ரோவான ஒரு ஸ்டேட்டாக பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னால் சாதி பேர் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 50 வருஷமா அது இல்ல. சாதாரணமாக நீங்கள் சர்மா, ம். திரிவேதி திரிவேதி. திரிவேதி, நாயர், மேனன் எல்லாம் பார்க்க ரொம்ப சாதாரணம். இங்கே நீங்கள் உங்கள் பேருக்கு பின்னால் சாதி பேரை போட்டின்னு வச்சுங்களேன் சிரிப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த நேரான ஷோலேயே ஒரு பேர் மியூட் பண்ணிடுவாங்க, எல்லாருமே அங்கே சிரிப்பாங்க. அப்போ உன் பேருக்கு பின்னால் நீ எதையுமே உழைத்து ஏர்ன் பண்ணாத ஒரு பேரை போட்டுக்கிறது இருக்குல்ல, அது இங்கே கேலிக்கும் நகைக்கும் உரித்தான ஒன்றா மாறி இருக்கிறதுங்கிறதே தமிழ்நாடு இந்த கடந்த ஒரு 70 வருஷத்தில் ஏற்படுத்தின ஒரு விஷயம். பெரிய இம்பாக்ட். மிகப்பெரிய இம்பாக்ட். இப்போ அதைத்தான் நம்ம ரிவர்ஸில் கொண்டு போக ட்ரை பண்ணிருக்கோங்கிறது தான் விஷயம். ஓகே. தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் பயணிச்சேன்னு சொன்னீங்க. எந்த விஷயம் தமிழ்நாடுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு திருப்தியாக இருந்துச்சு? இதை பார்த்துட்டு நான் இங்கே வந்தேன், இது எனக்கு எப்பா பரவாயில்லப்பா நாம அப்படிங்கிறது? நாட் ஒன்லி நீங்கள் ஒரு விஷயம் இல்லை, என்டையராகவே தமிழ்நாடு எனிதிங் இல்லைங்க, ஏதாச்சும் ஒன்று. உதாரணத்துக்கு நீங்கள் இங்கேருந்து சும்மா பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் மெல்ல அப்படியே நீங்கள் போங்க டுவோர்ட்ஸ் நீங்கள் நார்த் போக 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 ரோட்ஸ் என்னவா மாறுதுங்கிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னவா மாறுது, அந்த ஊர்கள் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, மோடி அவர்களுடைய சொந்த கிராமத்தில் கரண்ட்டு கொண்டு வந்தாங்க. நம்ம ஊரில் என்னைக்கு கரண்ட் இருந்துச்சு, இலவசமாக நம்ம விவசாயத்துக்கு என்னைக்கு மின்சாரம் கொடுக்க ஆரம்பித்தோம், மினி பஸ்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளவு வளருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஊர்கள் வந்து வளரும். பண்ணி நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு ரோட் அகலப்படுத்துவாங்க, இல்லை ஏதோ ஒரு பாலம் கட்டுவாங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் உருவாகி இந்த ஊர் டெவலப் ஆயிரும். என்ன அதுன்னு நீங்கள் படிக்கும்போது கிராமமாக இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சு நம்ம பாலத்தால பெரிய வளர்ச்சி. ஆமாம், வளர்ச்சி. திரும்ப தமிழ்நாடு வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து தாரக மந்திரமாக நினச்சுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஒரு மாத்திரையில் சொல்கிற வளர்ச்சிங்கிறது இல்லைங்க, அது எல்லா அதான் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஒரு 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 ஸ்கீம் கொண்டு வரீங்க, நான் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த கவர்மெண்ட்ஸ், நான் வந்து அண்ணாவில் தொடங்கி கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை அவங்க ஆட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த வளர்ச்சி போய் சென்றடையும். அதிலெல்லாம் பயன்பட்ட ஒருத்தனாக தான் நான் இருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவோட கதையிலேருந்து வரும்போது அவர்கள் இந்த வித்தின் 30 இயர்ஸ் ஆஃப் ஸ்பேன் இருக்குல்ல, அன்இமேஜினபிள். இவங்க பசங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிறது இருக்குல்ல, இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு நமக்கு எதுவுமே எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு நம்ம நினச்சிட்டு அதை விட்டுருவோமோ, நாளைக்கு திரும்பவும் பழைய இடத்துக்கு போயிடுவோங்கிற பயம் இருக்குல்ல, அந்த பயத்தில் தான் நம்ம சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குன்னு தோணுது. ஓகே, நீங்கள் திரும்பி அந்த இடத்துக்கு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னது அதானா? அவர்கிட்ட எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியலன்னு அவர் ஒருத்தர் கூட சொன்னார்ல. இதே நேரத்தில் எங்கள் அக்கா பொண்ணை வந்து டாக்டருக்கு வைக்கணும் அப்படிங்கும்போது அவள் சொல்கிறா, அவர்கிட்ட நீ எய்ம்ஸுக்கு போகாத, நீ வந்து டெல்லிக்கு போகாத, டாக்டருக்கு கூட படிக்கலாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நீ டெல்லிக்கு போய் படிக்காத. ஏன்னா திருப்பூர்லேருந்து 2 பசங்க நல்லா படிக்கிற டாப் ரேங்கர்ஸ், அவங்க டெல்லியில் எய்ம்ஸ்லேயும் யூசிஎம்எஸ்லேயும் டாக்டர் படிக்க போகிறாங்க, மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க, தற்கொலைங்கிறாங்க. பட் அது நான் தெரியல. அப்போது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம அனிதாவை பார்க்குறோம். 1176 மார்க் எடுத்த ஒரு பொண்ணு, அவங்க கட் ஆஃப் வந்து 196.75. நான் பல நேரம் ராத்திரி தூங்கும்போது இது ஞாபகம் வந்துடும். நான் வந்து எங்கள் ஃபோன் எடுத்து அனிதா மார்க் ஷீட் அப்படின்னு எடுத்து போட்டு அவன் மார்க் ஷீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன். 1176 மார்க் எடுத்த புள்ள இன்னைக்கு நம்ம கூட இல்லை. நான் என்ன மார்க் எடுத்தேன், நான் சந்தோஷமா இருக்கனே, அந்த புள்ள நம்ம இல்லையா, அந்த புள்ள இறந்துருந்துங்கிறது உண்மையிலுமே நம்ம தான் கொண்டோம், நான் தான் கொண்டேன் அப்படின்னு. நீங்கள் குற்ற உணர்ச்சியை பற்றி பேசுறீங்களே, நான் உண்மையிலுமே குற்ற உணர்ச்சி அடையிறேன். அந்த பிள்ளையோட இமேஜ் ஒன்று இருக்கும்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னால் போய் அவங்க அந்த கேஸ் நடக்கும்போது நிற்கிற அந்த, ஆமாம் நம்ம அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கணும்ல, அந்த பிள்ளையை டாக்டர் ஆக்கியிருக்கணும்ல. திருப்பூர்லேருந்து போன சரவணன், எய்ம்ஸில் படிக்க போன சரவணனையும் யூசிஎம்எஸில் படிக்க போன சரத் பிரபு நம்ம டாக்டர் ஆகிருக்கோம்ல. சரத் பிரபு மிகப்பெரிய டாப் ரேங்கர், அவனுக்கு ஜிப்மரில் கிடச்சி இல்லை எய்ம்ஸுக்கு தான் போவேன்னு ட்ரை பண்ணி அங்கே போன பையன் பணமாக வரான். அவங்க அப்பா சொல்கிறார், எங்கள் அக்காட்ட சொல்லியிருக்காரு, நீ இன்னொரு பிள்ளை வேறு என்ன வேணாலும் படிக்க வைமா, டாக்டருக்கு மட்டும் படிக்க வைக்காத, டாக்டருக்கு படிக்க வச்சு ஒரு பிள்ளை இறந்துட்டு நின்றுட்டு இருக்கேங்கிறதுல நான் சொல்கிற ஒரு ஜென்ரேஷன் போனதுல நீங்கள் டாக்டருக்கு படிக்க வரோம், அடுத்த ஜென்ரேஷன் டாக்டருக்கு படிக்க வைக்க வேணான்னு பயப்படுற அளவுக்கு வந்து இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. அப்போ நம்ம எதை பற்றி பேசணும்? நம்ம இதே திருப்பூரில் இன்னைக்கு கோகுல்ராஜ்ங்கிற ஒரு பையன் கொல்லப்படுறான் உடுமலையில். அவன் ஒரு இன்ஜினியர், அவன் காலேஜ் முடிச்சு 1 மாதம் கூட ஆகலை, அவன் வந்து ஒரு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். இன்னைக்கு வந்தானா எவ்வளோ பெரிய கம்பெனியில் என்ன பிளேஸ்மெண்ட்டில் எப்படி இருந்திருப்பான், அவன் குடும்பம் எப்படி இருந்திருக்கும் நான் பார்த்தேன், யாருக்குமே தெரியாது. ஆமாம், அவனும் என் தம்பி தானே, அனிதா என் தங்கச்சி தானே, சரத் பிரபுவும் சரவணனும் என் தம்பி, என் சொந்தம் தானே. இப்படி என் வீட்டில் நடந்துச்சுன்னா நான் அப்படியே தூங்கிட்டு சும்மா இருந்திருப்பேனா? இப்படி தான் நான் வந்து சாதி பெருமை பேசிட்டு இருந்திருப்பேனா? ஆனால் நான் கோகுல்ராஜை கொண்டவங்களுக்கு பின்னால் என்னால் புல்லட் எடுத்து முறுக்கிட்டு மீசியை முறுக்கிட்டு போக முடியுதுல்ல. உண்மையிலே வீரம் நம்ம எதை கேட்குது வீரம்னு நம்ம, ஆமாம் உண்மையிலுமே நான் என் சொந்தம் என் சாதி அதெல்லாம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் உண்மையிலே மீசியை முறுக்கிட்டு புல்லட்டு தான் டெல்லிக்கு தான் போயிருக்கணும், இதுக்கு நீதி கொடுக்கணும்னு அங்கே தான் கேட்டிருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோங்கிற கேள்வி இருக்குல்ல,
கரெக்ட். அது ஆனா நீங்க அத கரெக்ட்டா சொன்னீங்க. இந்த விஷயங்கள பேசுறதுக்கு தான் உன்னால அவ்வளோ பேரை போராட்டம் பண்ணி எத்தன நாள் வர முடியும் ஒவ்வொருத்தரும். ஆனா அந்த வேலைய சினிமா செய்யும். அத ஏத்துக்கிறதுக்கு தான் அவங்களால முடியல. இந்த வேலையெல்லாம் சினிமாவால முடியும். அது ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுங்கிறது தான் அவங்களுக்கு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அது ஒரு வேலை நடக்குது. ம். திரும்பவும் திரும்ப 10 வருஷத்துல நீங்க கவனிக்கணும். நீங்க ம். நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்க, ஒரு டைரக்டரா இருக்கீங்கன்னா, நீங்க இது போல ஒண்ண எழுதுறதுக்கு முன்னால நீங்க அசால்ட்டா ஒண்ணு எழுத முடியாது. சாமி, சொல்லுங்க சாமி அப்படிங்கிற சீன்ஸ நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம். அத எழுதும்போது யாருக்குமே எந்த கான்ஷியஸுமே வந்ததில்ல. இன்னைக்கு அந்த கான்ஷியஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ம். ஐயோ! இத பேசினா தப்புன்னு சொல்லிருவாங்க. நம்ம மேல ஒரு தவறான அடையாளம் வந்துரும். நம்ம தப்பு பண்ணிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் உருவாயிருக்கு. அதத்தான் ரஞ்சித் சாரும், மாரி செல்வராஜ் சாரும் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே. இன்னைக்கு பல நேரங்கள்ல ஏற்கனவே வந்த படங்களோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்குறதுங்க இருக்குல்ல. இல்ல அதுல இன்னொரு விஷயம் நுட்பமா பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்கலாம் கார் வாங்கிட்டாங்களே, வீடு வாங்கிட்டாங்களே, ஏன் இத்தன வருஷமா தமிழ் சினிமாவுல இயக்குனர்கள் நன்றாக சம்பாரிச்சு, அவங்க எந்த எந்த கம்யூனிட்டின்னு அப்ப வேலை செஞ்சு சினிமாக்குள்ள உள்ளவங்களுக்கு தெரியும். தெரியாம இருக்காது. அவங்க கார் வாங்கும்போதும், வீடு வாங்கும்போதும் இந்த மாரியான ஒரு குரல்கள் எழல. ஆனா மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு கார் அவர் வாங்கும்போதும், அவர் வீட வந்து காட்டும்போது, ஏன் இது வருது? இல்ல அதாவது அடிப்படைங்கிறீங்களே, என்னோட 10 மார்க் அதிகமா எடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் பையன வெட்டுறாங்க. என்னைய விட நல்லா கபடி ஆடிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் பையன கொல்ல முயற்சி பண்றாங்க, வெட்டுறாங்கங்கிறது இங்க சமீபத்தில இப்ப பார்க்குறோம். அப்ப இதோட இன்னொரு வெர்ஷன் தான்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா திரும்ப சாதியோட நுட்பமே அதுதான்னு நான் நினைக்கிறேன். நம்மள ஒருத்தவங்க ஒடுக்கிட்டு இருப்பாங்க. ம். நமக்கான வளர்ச்சிய அவங்க உறிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒடுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது தெரியாம இருக்கிறதுக்கு, நமக்கு கீழ ஒருத்தர நம்ம ஒடுக்குறதுக்கு அதாவது சார் அந்த படிநிலை நம்ம சொல்றோம்ல, அதோட நுட்பமே அதுதான். ஸோ இந்த நரேட்டிவ் தான் என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இன்னைக்கு இவங்கள பார்க்கும்போது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்லுங்க அந்த கம்யூனிட்டிலயோ, இங்க ஏதோ வேற ஒரு குரல் யார் இருக்கா? நீங்க எல்லா கம்யூனிட்டிலயும் பொது சமூகம் ஏற்றுக்கொண்டு கொண்டாடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. இன்னைக்கு தான் இந்த ஒரு குரல்கள் வருது. சரியா? அது இப்படித்தான் இருக்கும். அது வீரியமா தான் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் இதுவரைக்கும் சொன்னதுக்கான பதில்கள் தான். புதுசாலாம் அவங்க எதுவும் சொல்லல. நீங்க அடிக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறோம். அப்படிங்கிறது தான் அந்த குரல்னு வச்சுக்கங்களேன். அப்போ அதுக்கு நீங்க அது என்னங்கிறத என்ன சொல்றாங்கன்னு நீங்க காது குடுத்து எதையுமே நான் கேட்க மாட்டேன். திரும்ப நான் சொல்றத மட்டும் தான் நீங்க நீங்க கேட்கணும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு மனப்பான்மை சொல்றது இருக்குல்ல. இருக்கக்கூடாது. ஸோ ஓகே. இப்ப அந்த 45 நிமிஷம் தான் நாங்க பார்த்தது. அங்க ஒரு நம்மள மீறி ஒரு எமோஷன் வந்து ப்ளே ஆயிருக்கும்ல. என்ன நடந்துச்சு? இல்ல இது இல்ல இந்த நீங்க விஷயம் வந்து ஒரு செட்டில்டா பேசுனீங்க. உங்கள சுத்தி உள்ளவங்கள கேட்கிறேன் நான். இல்ல எனக்கு இந்த சைடுல இருந்த எல்லாத்துக்குமே யாருக்குமே கோவமோ, இதோ இல்ல. முதல்ல ஒடுக்கப்பட்டிருக்கான்னா, அவங்களுக்கு முதல்ல கான்ஷியஸ் வருதுல்ல. தான் ஒடுக்கப்பட்டிருக்கோங்கிற கான்ஷியஸ் வரும்போது தான் அவங்க அதுக்கு பின்னால ரிபல் ஆகுறாங்க. அதே போல தான் வந்து ஒருத்தன் ஒடுக்கிட்டு இருக்கவங்க நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிற கான்ஷியஸும் வரதுக்கு ஒரு டைம் ஆகும்னு வச்சுக்கங்களேன். அதுபோல இந்த பக்கம் இருக்கிற பல பேர் அதை அனுபவித்தவர்கள், இல்ல அத அத வந்து செஞ்சுகிட்டு இருந்தவங்க, பின்னால் உணர்ந்தவங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருவாங்க. அதுபோல தான் அவங்க ஆப்போசிட் சைடுல இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க. அவர்களும் மாறுவார். திரும்ப பிறக்கும்போதே யாரும் சாதி உணர்வோடலாம் பிறக்கிறது இல்ல. நான் ஒருத்தன கொல்லணும், அவன யாருமே முன்னேத்தக்கூடாது, அவன கீழ போட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு இல்ல. அதுதான் சமூகமும், குடும்பமும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குது. அதுதான் ப்ரைடு. அதான் சரி அவன் நமக்கு கீழங்க இருக்குல்ல. திரும்ப அதே போல நம்ம திரும்ப அவங்க கூட உரையாடுவதன் மூலியமா தான் அத மாத்த முடியுங்கிறது தான் இந்த பக்கம் இருந்தவங்க நெனச்சாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஒரு படைப்பாளியா இது மாரியான விஷயங்கள தொடர்ந்து நான் எழுதணும்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும்போதும் ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுதுல்ல. அது எவ்வளோ கஷ்டம் ஒரு படைப்பாளிக்கு ஹேண்டில் பண்றது? இல்ல உண்மையிலுமே அது 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 பிரஷர் தான்னு வச்சுக்கங்களேன். இல்ல எனக்கு நீங்க பர்சனலா கேட்கும்போது எனக்கு அந்த பிரஷர் அப்படி நான் ஒரு டெக்னீஷியனா இருக்கேன், ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருக்கேன். ஆனா உண்மையிலுமே அதை ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ரஞ்சித் அவர்களுக்கு முன்னால அப்படி ஒரு ஸ்பேஸே இங்க கிடையாது. உண்மையிலுமே அது மிகப்பெரிய ரிஸ்க் அது. நீங்க ஒண்ணு சொல்றாங்களே, இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா நீங்க இப்ப அங்கருந்து வரீங்கன்னா, அ நம்ம ஜெயிச்சா போதும். அவர் ஒரு படம் குடுத்து ஹிட்டா இருந்தாலே, அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதை நோக்கி வந்து பல பேர் வரதும், நம்பிக்கையோடு வரதும், நமக்கும் இங்க ஒரு இடம் இருக்குது அப்படின்னு வரது இருக்குல்ல. பட் அது வெரி லாங் டைம். உண்மையிலேயுமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ரஞ்சித் அவர்கள் வந்து ஒண்ணு இப்போ எப்படி சொல்றது? இது அரசியல் எதுவுமே பேசாம ஒரு கமர்ஷியலா ஹிட் குடுத்து, அதுக்கப்புறம் படங்கள் பண்ணி கிட்டத்தட்ட உண்மையிலேயே ஒரு 20 வருஷம், 25 வருஷம் அவர் செய்ய வேண்டிய வேலைய, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம், 6 வருஷத்துல பண்ணிட்டார். அது ஒரு டிராஸ்ட் உண்மையிலுமே ஏன் ஃபினாமினல்னு சொல்றேன்னா, அது ஒரு 5, 6 வருடங்களுக்குள்ள அது அதோட நடந்ததுக்குல்ல. ஸ்பீடா மாரி செல்வராஜ் பண்ணாரு. ஆமா 2 பேருமே இவர சொல்றேன். ஃபாலோ பண்ணி டக்குன்னு ஆமா. அது ஏன்னா உண்மையிலுமே அதான் அது அத்தனை வருட இதுங்க இருக்குல்ல. ஸோ அதான். அந்த இடத்துல அவங்க அந்த ஸ்பேஸையே கிரியேட் பண்றாங்க. நீங்க சொல்றோம் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கதை சொல்ல போறீங்க. ஏன்னா இதுல ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு சினிமாவ பொறுத்தவரை அது வணிகம்.
மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பக்கம் வந்து ஓகே எது விற்குதோ அதை செய்வதுன்னு தான் ப்ரொடியூசர்ஸ் நினைப்பாங்க வச்சுங்களேன். அப்போ உண்மையிலுமே இது திரும்ப நீங்கள் தமிழ்நாடோட ஸ்பேஸ் இங்கே நீங்கள் பாலிடிக்ஸ் பேச முடியும். நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நல்ல ஜாலியான ஹியூமர் படங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் பல நேரங்கள் நல்லா இருந்துச்சு ஏன் ஓடல அப்படின்னு இன்னைக்கு சில விஷயம் படங்கள் யோசிச்சு பார்த்தா மக்களுக்கு அது மட்டும் போதுமானதாக இருக்கிறது. அவங்க வேற ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அதுதான் தமிழ்நாடோட ஸ்பேஸுங்க. புதுசா வேற ஏதாச்சும் புதுசாக ஒன்று சொல்லு. உண்மையிலே கருத்து சினிமாலாம் சொல்கிறாங்கல்ல, உண்மையிலேயே மக்கள் கருத்தை கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை நீ சரியான முறையில் நல்ல சினிமாவா நல்ல கிராஃப்டோட சொன்னால் தாராளமாக அவங்க கேட்குறாங்க. மோர் நாலேஜை நோக்கி இல்லை நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ஸை நோக்கியான தேடல் இருக்குல்ல, அது மக்களுக்கு விகரஸாக இருக்குது. நம்ம ஒரு டிவி வரும்போது எப்படி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம இங்கே எவ்வளோ பேர் காலை எழுந்திரிச்சு நியூஸ் பார்க்குறது இருக்குல்ல, அவ்வளோ வீட்டில் காலை எழுந்திரிச்சு நியூஸ் ஓடுது. ஸ்கூல் குழந்தைகள் ரெடி பண்ணும்போது நியூஸ் அது என்னங்க இருக்குல்ல, என்ன நாட்டு நடப்பு என்ன நடந்துருக்குது, பேப்பர் நம்ம எவ்வளோ படிக்கிறீங்க, பேப்பர் சர்க்குலேஷன் என்னவா இருந்துச்சு, நீ வேற என்ன மாதிரி இருக்குல்ல, ரீல்ஸோ எதுவோ வந்தாலுமே திரும்பவும் இங்கே வந்து யூடியூப்லேயும் நீங்கள் பாருங்களேன், நாலேஜை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நாலேஜ் இப்போ நம்ம மதன் கோரி மாதிரி ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா உண்மையிலே அதோட லேயர் என்னன்னா இஸ் ஷேரிங் த நாலேஜ். அதை போய் தேடி என்னால் படிக்க முடியல, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு படிக்க தெரியல, நம்ம ஒரு சமூகம் ஒரு டைம் வந்து வாசிக்கிறதுங்கிறத விட்டோம்னா கூட வீடியோ பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன், இதை பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன்ல. ஸோ மக்கள் இன்றைக்குமே எதையும் கொடுத்தா அவங்க ஏற்றுக்க தயார் தான். அவங்க கூட நம்ம உரையாடணும், அதை ஒன்றும் அவங்க பேசுகிற நம்ம தான் பேசுறதுக்கான ஸ்பேஸை உருவாக்கணும். அந்த ஸ்பேஸ் இது வரைக்கும் இல்லவே இல்லை. அதை உருவாக்கினவங்க தான் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்கள் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் அப்பாவோட முடிக்கலாம் நான் நினைக்கிறேன். வாழை படம் பார்த்துட்டு உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ இருந்துச்சா? ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி நேற்று பேசியிருந்தீங்க, அதனால இந்த கேள்வி கேட்குறேன். வாழை படம் பார்த்துட்டு இல்லை, ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, ஏன்னா அவர் நான் நீயா நானா பார்த்துட்டு என்கிட்ட அவர், ஏன்னா இது எல்லாமே அவர் ரொம்ப சின்ன வயதில் எனக்கு சொன்னது. நான் ரொம்ப ஏதோ ஒரு நாள் இரவு ஏதோ தூங்கிட்டு இருக்கும்போது ஒன்று தூங்குறதுக்கு முன்னால் ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சில ஞாபகங்கள் வந்துடும். அப்போ சொல்கிறதுக்குல அவர் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான். ஏன்னா அவர் திரும்ப நான் இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னா திரும்ப அவர் சொன்னது ஏதோ ஒரு நாள் சொல்லியிருக்காரு. பட் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை உண்மையிலேயுமே. ஏன்னா என்ன எப்படி சொல்கிறது, கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அது ஒரு சிக்கலாக நம்ம பார்க்குறோம். நம்ம கஷ்டப்பட்ட இடத்துக்கு வந்துட்டு நம்ம பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இந்த இடம் வந்து நம்ம இப்படிலாம் வந்தோம் எல்லாம் ஜாலியாக கிடச்சிருச்சு நம்ம நினைக்கும் போது அந்த இடத்தோட அருமை நமக்கு தெரியாமல் போயிடுதுங்கிறது இருக்குல்ல. ஸோ எனக்கு என்னையே ஒரு காலத்தில் கஷ்டம் தெரியாமல் தான் வளர்த்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் இதை நான் தெரிஞ்சுக்கும் போதோ இல்லை ஒரு சூழ்நிலை அதை நான் புரிஞ்சுக்கும் போதோ இல்லை இட் வாஸ் நாட் ஈஸி டு கம் டு ஸ்டெப்னு புரியும் போது இருக்குல்ல, அதுதான் எங்கள் அப்பா ஆச்சரியமாக கேட்டால் இது எப்படி உனக்கு தெரியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறதுல மேபி இதெல்லாம் கவனிக்கிறதுனால தான், இல்லை அதெல்லாம் அதோட முக்கியமான இடங்கள் எடுத்துக்கிறதுனால நம்ம ஆர்டிஸ்டாக இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே, ஒருத்தரோட வழிகளை சினிமாவாக சொல்லாதீங்க, திரும்ப சொல்லாதீங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு விதத்தில் ஆர்டர் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு அப்படி எப்படி தோணுது? ஏன் வழியை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு. யாரையும் வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்க பிடிக்கலையா தாராளமாக நீங்கள் சொல்கிறேன், டிவி பார்க்குறீங்க, யூ கேன் சேஞ்ச் சேனல்ஸ். நம்மளாக விருப்பப்பட்டு ஒரு படத்தை பார்த்து அதுக்கு டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணி இந்த டைமை கொடுத்தா நான் அவங்க போய் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். அதுதான் சொன்னேன், வாழை வந்து நம்ம சந்தோஷமான படம் தான் நீங்கள் நினச்சலாம் தியேட்டருக்கு போனீங்களா என்ன? வாழை எவ்வளோ வழிமிகுந்த ஒரு படமாக இருக்குது, அது என்ன நம்ம கொடுக்க போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு முன்னாலே தெரியும். ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க பார்க்க தான் செஞ்சாங்க. ஆனாலும் மக்கள் அந்த உலகத்தை அந்த வாழ்க்கையை பார்க்கணுன்னு நினச்சாங்க. மாரி செல்வராஜ் நீங்கள் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் திரும்ப இவங்க சொல்கிற மாதிரி சாதி இயக்குனர்களோ அந்த சாதிக்கான சொந்தக்காரர்கள் இவங்க அம்பேத்கர் சொல்கிறாங்கல்ல, அம்பேத்கர் வந்து இந்த குறிப்பிட்ட அப்படி கிடையாது. மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் தமிழ்நாட்டோட அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்ட அவங்களோட இயக்குனர்கள், அவங்களோட கலைஞர்கள். அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் படங்கள் ஃப்ளாப்பாக இருக்கணும்ல. ஆமாம், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப எமோஷன் ஆனீங்க நடுவில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கலைஞன் வந்து இந்த அளவுக்கு கலைஞர்கள் இந்த அளவுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் கலைப்பயணம் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.